குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு எப்பயும் குலாப் ஜாமுனே செஞ்சு போர் அடிக்காம கொஞ்சம் டிஃபரெண்டா வாயில வச்சதும் கரையிற மாதிரியான ஒரு ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா? இது பண்றதுக்கு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் ஹீட் ஆனது இது கூட குலாப் ஜாமுன் மிக்ஸ் உள்ள சேர்த்துக்கலாம். நீங்க இது பண்றதுக்கு எந்த பிராண்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட கலர் மாறாம ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 3-4 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுந்தது ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு அதே பேன்லயே 1 கிளாஸ் சக்கரை 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சக்கரை கம்ப்ளீட்டா கரைஞ்சு இது போல நுரைச்சு கொதி வந்ததோ கையில லைட்டா எடுத்து தொட்டு பாருங்க. நல்லா ஸ்டிச்சியா ஒரு லைன் ஃபார்ம் ஆகி உடைஞ்சதோ இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க குலாப் ஜாமுன் மிக்ஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2-3 நிமிஷத்துல இந்த அளவுக்கு திக்காகி வந்தது இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு yellow ஃபுட் கலர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபுட் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியா கட் பண்ண நட்ஸ் கொஞ்சமா சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எதுல செட் பண்ண போறீங்களோ பட்டர் ஷீட் இல்ல நெய் அப்ளை பண்ணிட்டு சூடாறதுக்கு முன்னாடி உள்ள சேர்த்துட்டு செட் பண்ணிடலாம். மேல கொஞ்சமா கட் பண்ண நட்ஸ் சேர்த்துட்டு இது 10 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட் விட்டுடுங்க. நல்லா செட் ஆனதோ பிடிச்ச ஷேப்க்கு கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான ஸ்வீட் ரெடி. குலாப் ஜாமுன் பிடிக்கனா லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.